தூக்கம் வராமல் இருந்தால் ஒரு மனுஷன் வந்து தூக்கம் வரலன்னா தூக்கத்தை பண்ணுறதுக்குன்னு உறக்க காலம்னு உடம்புல ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்த ஆக்டிவேட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உறக்கம் வரும். அதை எப்படி பண்ணுறதுன்னாக்கா அதுக்கு அடையாளம் மட்டும் கரெக்டாக வரும். இந்த மூக்கு இருக்குல்ல, மூக்குக்கு இந்த வாய் இதுக்கு நேராக இப்படியே ஸ்ட்ரைட்டாக எடுத்தால் இந்த இடத்துல பின்னால் இந்த தாடை எலும்புடைய இந்த சைடு, அதே மாதிரி இந்த எலும்பு இப்படி, இது ரெண்டுக்கும் இப்படி கையை வைக்கணும். இந்த கையை இப்படி வச்சு இப்படி வச்சுட்டு அவரவர் செய்கிறதா இப்படி வச்சுட்டு இப்படியே முன்னும் பின்னும் இப்படி அசைச்சு கொடுக்கணும். இப்படி இந்த தாடையுடைய உள்பாகத்தில் அடிப்பாகம் கடைசி எண்டில் இப்படி அசைச்சு கொடுத்துட்டு ஒரு 10-15 தடவை 20 தடவை இப்படி அசைச்சு கொடுக்குறோம். கொடுத்துக்கிட்டு எடுத்துட்டு நம்ம போய் உறங்கினோம்னா கும்பகரணம் மாதிரி உறங்கலாம். இதுக்கு இனி ஒரு பாயிண்ட் என்னென்னா, இந்த காதுக்கும் இந்த இதுக்கும் சென்று, அந்த சென்டருக்கும் இதுக்கும் சென்று இதுதான் அந்த உறக்க காலத்துடைய பாயிண்ட்டு. இந்த பாயிண்ட்டை இப்படி வச்சு அவரவர் செய்யலாம். மற்றவங்க செய்யணும்னா இப்படி கையை வைக்கணும். இந்த கையை வச்சு இப்படி அடுத்தவங்களுக்கு செய்து தன்னைத்தானே செய்கிறது இப்படி செய்யணும். இப்படி செய்துட்டு கிளியர் பண்ணோம்னா உறக்க காலத்தை கிளியர் பண்ணோம். அந்த இதுதான் உறக்க காலத்துடைய பாயிண்ட்டு. இந்த 2 பக்கம் இருக்குது. இந்த 2 பாயிண்ட்டை இப்படி அசைச்சு எடுக்க சமயத்தில் வச்சுட்டு அப்படியே போய் தூங்கிட்டோம் அப்படின்னா நிம்மதியாக தூங்குவோம். தூங்காமல் அப்படியே இருந்துகிட்டு இருந்தாங்கன்னா தூக்கம் வராது. அப்படி தான் இருக்கும். படுக்கணும். படுத்துட்டா லேட்டாக படுத்து அப்படியே ஃப்ளாட் ஆகிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக நல்ல உறக்கம் வரும். அவ்வளோதான். இது உறக்க காலம் தான் இயக்கு முறை. இதனால் நல்ல உறங்கலாம்.